மாத மின் கணக்கீட்டு சுழற்சியில் 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். கடந்த திமுக ஆட்சியில் அசைக்க முடியாத செல்வாக்கை பெற்றிருந்தவர் செந்தில் பாலாஜி. அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பாய்ந்த நேரத்திலும் அரணாக நின்ற திமுக தலைவர் ஸ்டாலின் நீதிமன்ற கண்டனத்தையும் தாண்டி இலாக்கா இல்லாத அமைச்சராக அவரை நியமித்து பாதுகாத்தார். அத்தகைய பாசத்திற்குரிய பாலாஜியை பல்வேறு காரணங்களால் திமுக தலைமை தற்போது புறக்கணித்திருக்கிறது. இதனால் மனமுடிந்த பாலாஜி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள பாதை மாறும் முடிவில் இருக்கிறார் என்பதுதான் அறிவாலய வட்டாரத்தில் நடக்கும் அனல் பறக்கும் டிஸ்கஷன். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை அலசி ஆராய்ந்து கட்சியை பலப்படுத்தும் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது திமுக தலைமை. அந்த வகையில் ஸ்டாலின் தலைமையில் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, பரந்தாமன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்க திமுக செயற்குழு வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கூட உள்ளது. இப்படியாக கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் தலைமை ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரத்தில்தான் பலசாலியான பாலாஜியின் போக்கு உடன்பிறப்புகள் வட்டாரத்தில் உதறலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் எப்படியும் வெற்றியை ஈட்டு தந்து விடுவார்கள் என்ற தன்னம்பிக்கையோடு தான் அப்போதைய அமைச்சர்கள் நேரு, ஏவாவேலு, ராசா, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, செந்தில் பாலாஜி மற்றும் MP கனிமொழி ஆகிய 7 மண்டல செயலாளர்களை ஸ்டாலின் நியமித்தார். இதில் தேர்தல் தோல்விக்கு பின் மற்ற மண்டல செயலாளர்கள் எல்லாம் பழியிலிருந்து தப்பிவிட செந்தில் பாலாஜி மற்றும் டார்கெட் ஆனார். கடந்த 5 ஆண்டுகளாகவும் தேர்தல் நேரத்திலும் கரூர் கம்பெனியின் அட்டகாசத்தால் பாதிக்கப்பட்ட கொங்கு மண்டல திமுகவினர் இப்போது நேரம் பார்த்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தேர்தலுக்கு முன் பாலாஜியின் பார்வை நம் மீது படாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பல திமுக நிர்வாகிகள் இப்போது அவர் மீது வெளிப்படையாகவே புகார் தெரிவித்து மாற்று கட்சிகளுக்கு பயணமாக தொடங்கிவிட்டனர். குறிப்பாக செந்தில் பாலாஜியிடம் இருந்து மண்டல செயலாளர் பதவியை பறிக்க வேண்டும், கடந்த காலங்களைப் போல் பாலாஜி பரிந்துரைப்பவர்களே மாவட்ட செயலாளர் என்ற நிலையை மாற்ற வேண்டும், கோவை தெற்கு தொகுதி MLA பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துவிட்டு கரூருக்கே அவர் திரும்பி செல்ல வேண்டும் என்று கலக குரல்கள் தலைமைக்கு சென்றுள்ளன. இப்படியான கொங்கு மண்டல திமுக நிர்வாகிகளின் மனநிலையை அறிந்த கட்சி தலைமை செந்தில் பாலாஜியை கைவிட முடிவு செய்து விட்டது என்றே தெரிகிறது. எதிர்வரும் செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து திமுகவில் இருந்து வரும் மண்டல செயலாளர் பதவிகள் நீக்கப்பட உள்ளன. அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் பதவியும் பறிக்கப்பட உள்ளது. தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை தவிக நியமனம் செய்து வரும் நிலையில் திமுகவில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட உள்ளனர். சில மாவட்டங்களில் மட்டும் 3 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் நடக்க உள்ளது. இந்த மாற்றத்தில் கனிமொழி, நேரு, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு போன்றோர் தங்களுக்கு வேண்டியவர்களை மாவட்ட செயலாளராக பரிந்துரைத்துள்ளனர். ஆனால் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து எந்தவித பரிந்துரைகளையும் திமுக தலைமை கேட்கவில்லை. அப்படியே பாலாஜி கொடுத்தாலும் அதனை ஏற்க தலைமை தயாராக இல்லை என்ற சூழல்தான் தற்போது நிலவுகிறது. இதனால் அப்செட்டில் உள்ள செந்தில் பாலாஜி நிர்வாகிகளை சந்திப்பதையே தவிர்த்து வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு கிணத்துக்கடவு கல்லூரி மாணவர் கொலை சம்பவம் தொடர்பாக கோவையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் செந்தில் பாலாஜி பங்கேற்கவில்லை. முன்னதாக தவிக MLAக்கள் குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி சிக்கியதை உதயநிதியும் சபரிசனும் ரசிக்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் கட்சி தலைமையின் ஆசீர்வாதத்தோடு இந்த முயற்சிகள் நடந்திருந்ததாக சொல்லப்பட்டாலும் தற்போது செந்தில் பாலாஜியை மட்டும் பலிகடா ஆக்க கட்சி தலைமை முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது கோவையில் கண்டன கூட்டம், மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம், மத்திய அரசிடம் நேரடியாக தொட்டுப்பார் என எச்சரிக்கை விடுக்கும் வகையிலான ஸ்டாலினின் வீடியோ பதிவு என தலைமையின் முழுமையான ஆதரவு கிடைத்தது. ஆனால் தற்போதோ மின்மாற்றி ஊழல் தொடங்கி குதிரை பேர வழக்கு, ED, இன்கம் டாக்ஸ் வழக்கு என தொடர் நெருக்கடிக்கு தான் உள்ளாக்கி உள்ளதாக நிலையில்
கட்சி தலைமை தன்னை கைவிட்டதாக செந்தில் பாலாஜி நினைக்கிறார். இதனால் உதயநிதி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் யாருடனும் செந்தில் பாலாஜி பேசுவதில்லை. சட்டசபை நிகழ்ச்சிகளில் பேரளவிற்கு மற்றும் வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு புறப்பட்டு சென்று விடுகிறார் செந்தில் பாலாஜி. இப்படியாக செந்தில் பாலாஜி அதிருப்தியில் இருப்பதை அறிந்த ஸ்டாலின் அவரை சந்திக்க வருமாறு அழைத்த போதும் அவர் போகவில்லை. உதயநிதி தரப்பு அவரை சமாதானப்படுத்த முன்வந்த போதிலும் அதற்கும் பாலாஜியிடம் இருந்து நோ ரியாக்ஷன். பாலாஜி வழக்கமாக பயன்படுத்தும் மொபைல் எண்ணும் தற்போது பயன்பாட்டில் இல்லை. சில மூத்த நிர்வாகிகள் அவரிடம் பேச முயற்சித்த போதும் ரெஸ்பான்ஸ் இல்லை. மொத்தத்தில் திமுகவின் கட்டுப்பாட்டில் செந்தில் பாலாஜி தற்போது இல்லை. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தன் நெருக்கமான வட்டாரத்தில் பேசும்போது, என்னால் கட்சிக்கு கெட்ட பெயர் என சின்னவர் நினைக்கிறார். மாப்பிள்ளை சாரும் என்னை கழற்றிவிட முடிவு செய்து விட்டார். தலைவர் மட்டும் இன்னும் என் மீது பரிவு காட்டுகிறார். அதனால் பயன் இல்லை என்று தன் ஆதங்கத்தை கூறி வருத்தப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி. 2 மாத மின் கணக்கீட்டு சுழற்சியில் 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம்.